இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் எல்இடி அவுட்டோர் ரோப் லைட் வச்சிருப்பீங்க நீங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா சில நேரம் மழையில் நினைச்சு ஓவர் வோல்டேஜ்னாலேயோ அந்த டிரைவுக்கு ஃபால்ட் ஆயிரும். அந்த டிரைவ் நம்மளே மேக் பண்ணலாம். அது எப்படிங்கிறது பார்க்கலாம். டிரைவ் நிறைய மாடல் இருக்குது. நான் ஒரு டிரைவ் காட்டுறேன். நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நமக்கு யாரும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. வீடியோக்கு லைக் போடுங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டயோடு தான் இருக்கும். இது ஃப்ளெக்ஸ் ரெக்டிஃபைர் பண்ணி மோல்டாக வர டயோடு. இது 4 டயோடு வச்சு நீங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க ஃப்ளெக்ஸ் ரெக்டிஃபைர். இது பார்த்தீங்கன்னா ஒரே தான் வந்துடும். அந்த லைட்டோட இன்புட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கீழே 2 லீட் இருக்கும் ஸ்டீல் காப்பரில். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டூசி சொருக்கிங்க. ஏன்னா எடுத்தோன்னே சால்ட்ரிங் பண்ணாமல் செக் பண்ணுறக்காண்டி குண்டூசி சொருக்கிங்க. எப்போவுமே பாருங்கன்னா டெஸ்ட் லேம்பை வச்சு ஃபஸ்ட் செக் பண்ணுங்கள். ஏன்னா டெஸ்ட் லேம்பில் வச்சு செக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. இதை ஈஸியாக தெரியலனா அந்த லைட்டு ஷார்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இல்லை டேரெக்டாக நீங்கள் ஏசி சப்ளை கொடுத்தாலும் அந்த லைட் எரியும். ஆனால் இந்த மாதிரி அலையாக எரியும். அது நல்லா இருக்காது பார்க்க. இந்த இன்புட்டில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 ஒயரை போட்டு சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா டேப் அடிச்சு விட்டுருங்க. சேஃப்டி முக்கியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டயோரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து கொடுத்துங்க. அந்த டயோரில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ஏசி இன்புட் கொடுத்துருக்கோம். இப்போ ஏசி இன்புட் சால்ட்ரிங் பண்ணிகிட்டு இருக்கோம். முன்னாடி லைட் எரிஞ்சதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். லைக் போட்டு போகிறேன்.